பொய்யர்களையும் நயவஞ்சகர்களையும் ஒரு நாளும் மன்னிக்காதீர்கள். அவர்களிடமிருந்து விலகியே இருங்கள். செய்த உதவிக்கு நன்றி விசுவாசமாக இருக்க தேவையில்லை. அதை நினைத்து பார்த்தாலே போதும். பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உங்களுக்கு உதவி செய்பவரை மதிக்க வேண்டாம், மிதிக்காதீர்கள். மானங்கெட்ட மரியாதையை எதிர்பார்க்காதீர்கள். அப்படி மரியாதையை எதிர்பார்த்தால் உங்களைப் போல் மடையர்கள் யாருமே இல்லை. மாயா பஜார் என்ற படத்தில் மரியாதையை எதிர்பார்த்து கடோத்கஜனின் சேவகர்களிடம் ஒரு 3 பேர் கேட்பார்களே பார்ப்போம். வம்படியாக கேட்ட அந்த மரியாதைக்கு நல்ல மகத்துவம் கிடைக்கும். மரியாதை தன்னால் கிடைக்க வேண்டும். நீ முதலில் நல்லவனா உனக்கு மரியாதை கொடுப்பதற்கு என்று உன்னை பற்றிய செல்ஃப் ஸ்டடியை நீ செய்ய வேண்டும். நீயும் ஒரு குடும்பத்திற்கு தலைவனாகவோ அல்லது தலைவியாகவோ இருப்பாய். அப்படி இருந்தால் உன்னுடைய இந்த கீழ்த்தரமான புத்தியை உன்னுடைய வாரிசுகளுக்கு தயவு செய்து செலுத்தி விடாதே. உன் பிள்ளைகளுக்கு உன்னால் நல்லதை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, தீயதை செய்யாதே. உன் பிள்ளைகள் ஒரு பெண்ணுக்கு கணவனாகவோ அல்லது ஒரு ஆணுக்கு மனைவியாகவோ வாழப்போகிறவர்கள். அவர்களுக்கும் சந்ததிகள் பிறக்கும். உன்னுடைய தீய புத்திகள் அந்த சந்ததிகளுக்கு தொடரவே கூடாது. தீயது செய்ய செய்ய அது செய்வினை இல்லை, நீ செய்த வினைதான் செய்வினையாக உன்னையும் உன் சந்ததிகளையும் பாதிக்கும் என்பதை மறந்து விடாதே. எக்காரணம் கொண்டும் நம்மால் பிறர் பாதிப்படையவே கூடாது. அதுவும் நல்ல உள்ளங்களை காயப்படுத்தினால் அந்த வினை உன்னை பின்தொடரும் என்பதை மறக்காதே. நீயே எல்லா குற்றங்களையும் செய்துவிட்டு அந்த குற்றத்தை பிறர் மேல் பழி போடாதே. அந்த பழி உன்னை விடாமல் துரத்தும். அந்த காலத்தில் பாலச்சந்திரன் படைப்பில் 3 முடிச்சு என்ற படம், அதில் வில்லன் கதாபாத்திரம் ஏற்று நடிக்கும் ரஜினிகாந்திற்கு அவனுடைய மனசாட்சியே அவனை குத்தும். செல்வம் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல. பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும், அருந்தின மலமாம், புனைந்தன அழுக்காம். கேள்வி என்னவென்று தெரியாது, ஆனால் பதில் எழுத வேண்டும். இதுதான் வாழ்க்கை. நேரமில்லை என்று சொன்னவர்கள் இன்று நேரத்தை கடத்த வழி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்தவர்கள் எச்சரிக்கப்பட்டு விடுவார்கள் ஏமாற்றியவனின் அழிவினால். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்து இருப்பார்கள். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள்.